அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சூரத்துல் கஹஃப் பற்றிய விஷயங்களை ஒரு தொடராக பார்த்து வருகிறோம். முதல்ல சூரத்துல் கஹஃபின் சிறப்புகள் என்ன, ஏன் வெள்ளிக்கிழமையில் இந்த சூறாவை ஓத வேண்டும், இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த சூறாவில் இடம்பெறும் அஸ்ஹாபுல் கஹஃப் எனப்படும் குகைவாசிகளின் சம்பவத்தை பார்த்தோம். தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த தியாகம், அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதையும் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக 2 தோட்டக்காரர்களின் சம்பவத்தை பார்த்தோம். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த செல்வம், வசதி, அதிகாரம் கிடைத்த பிறகு ஒரு மனிதன் எப்படி மாறிவிடக்கூடாது, நமக்கு கிடைத்த அனைத்தும் அல்லாஹ்வின் அருட்கொடை என்பதை எப்படி உணர வேண்டும் என்பதையும் பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சூரத்துல் கஹஃபை நாம் வெறுமன ஓதுவதற்காக மட்டும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கவில்லை. அதை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதன் அர்த்தத்தை புரிந்து அது நமக்கு சொல்லும் வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. ஒரு மருந்து பாட்டிலை வைத்திருப்பது மட்டும் நோயை குணப்படுத்தாது. அந்த மருந்தை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால்தான் அதன் பயன் கிடைக்கும். அதுபோல திருக்குர்ஆனை ஓதுவது மிகப்பெரிய நன்மைதான். ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து அதில் சொல்லப்பட்ட அறிவுரைகளை பின்பற்றும் போதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் ஒரு சூறா எந்த சூழ்நிலையில் இறங்கியது, அதில் சொல்லப்படும் சம்பவங்களின் பின்னணி என்ன, அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இன்று இந்த தொடரின் 6வது பகுதியாக சூரத்துல் கஹஃபில் இடம்பெறும் மூசா அலை மற்றும் கிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அற்புதமான சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு அறிவை பற்றி, பொறுமையை பற்றி, அல்லாஹ்வின் ஞானத்தை பற்றி மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தருகிறது. அல்லாஹு தஆலா நமக்கும் நம் சந்ததியினருக்கும் திருக்குர்ஆனை புரிந்து படிக்கக்கூடியவர்களாகவும் அதன்படி வாழக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த சம்பவம் சூரத்துல் கஹஃபில் 60 முதல் 82 வரையிலான வசனங்களில் அல்லாஹு தஆலா நமக்கு கூறியிருக்கிறான். ஆனால் இந்த சம்பவத்தை புரிந்து கொள்வதற்கு முன் இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதற்கான பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காகவும் அவர்களின் தூதுத்துவத்தை பரிசோதிப்பதற்காகவும் குறைஷிகள் பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த நேரத்தில் யூதர்களின் ஆலோசனையின் பேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கச் சொன்னார்கள். அதில் ஒன்று குகைவாசிகளின் சம்பவம் பற்றி, மற்றொன்று துல்கர்னைன் பற்றி, மேலும் ஒரு கேள்வி ஒரு பெரிய அறிவு பெற்ற அடியாரை சந்தித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவம் பற்றியது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவத்தை அறிவித்தான். இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறான். அது என்னவென்றால், மனிதனுக்கு எவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டாலும் அவனுடைய அறிவு எல்லைக்குட்பட்டது, அல்லாஹ்வின் அறிவோ எல்லையற்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மிகச்சிறந்த தூதர்களில் ஒருவர். அவர்களுக்கு தௌராத் வழங்கப்பட்டது. அல்லாஹுடன் நேரடியாக உரையாடிய சிறப்பு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலம் காட்டுகிறான். அதனால்தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் முதல் பாடம், அறிவு அதிகமானவராக இருந்தாலும் பணிவுடன் இருக்க வேண்டும். மேலும் சில நேரங்களில் நம்முடைய கண்களுக்கு ஒரு விஷயம் தவறாக தெரியும், ஆனால் அதன் பின்னால் அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஞானம் மறைந்திருக்கலாம். இந்த உண்மையை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மூசா அலை மற்றும் கிளர் அலை அவர்களின் இந்த அழகான சம்பவத்தை சூரத்துல் கஹஃபில் நமக்கு கூறுகிறான். இப்போது இந்த சம்பவம் எப்படி ஆரம்பமானது என்பதை பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போகும் சம்பவம் அறிவு, பணிவு மற்றும் பொறுமையை நமக்கு கற்றுத்தரும் ஒரு அற்புதமான சம்பவம். அதுதான் மூசா அலை மற்றும் கிளர் அலை அவர்களின் சந்திப்பு. அன்பானவர்களே, மனிதனுக்கு எவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டாலும் அது மிக குறைவானது என்பதை அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும், எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணம் அவனிடம் வரக்கூடாது. ஏனென்றால் எல்லா அறிவுக்கும் உரிமையாளன் அல்லாஹ் மட்டுமே. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு அறிவுடையனுக்கும் மேலாக எல்லாம் அறிந்தவன் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவையும் சிறப்பையும் கொடுத்திருந்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் பனு இஸ்ரேல் மக்கள் மூசா அவர்களிடம் மக்களில் அதிக அறிவு பெற்றவர் யார் என்று கேட்டார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அளவிற்கு பதில் கூறினார்கள்.
அதன் பிறகு அல்லாஹு தாலா இன்னும் சில அறிவுகளை தன்னுடைய ஒரு அடியாருக்கு கொடுத்திருப்பதை அவர்களுக்கு அறிவித்தான். அந்த அடியாரை சந்திக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்தார்கள். இந்த பயணம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. அல்லாஹ்வின் பாதையில் அறிவை தேடுவதற்கு வயது, பதவி, அந்தஸ்து எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அறிவு தேடுபவன் எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மூசா அலை அவர்கள் கிளர் அலை அவர்களை சந்தித்த பிறகு நடந்த 3 முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு வாழ்க்கையின் பல ரகசியங்களை கற்றுத்தருகின்றன. முதலாவது ஒரு கப்பல் சம்பவம், இரண்டாவது ஒரு சிறுவன் சம்பவம், மூன்றாவது ஒரு சுவர் சம்பவம். இந்த 3 சம்பவங்களையும் பார்க்கும்போது ஆரம்பத்தில் நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இறுதியில் அல்லாஹ்வின் முடிவுகளில் எவ்வளவு ஞானம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இந்த 3 சம்பவங்களையும் விரிவாக பார்த்து அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததியினருக்கும் பயனுள்ள அறிவையும் அதை பின்பற்றும் நல்ல அமல்களையும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். மூசா அலை அவர்கள் கிளர் அலை அவர்களை சந்தித்த போது அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நேர்வழி அறிவிலிருந்து எனக்கும் நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டார்கள். இதிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதராக இருந்த மூசா அலை அவர்கள் கூட அறிவை தேடுவதில் பணிவாக இருந்தார்கள். அறிவு அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து ஒருவரும் கர்வம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நாம் அறிந்தது மிகச்சிறியது. அல்லாஹ்வின் அறிவு எல்லையற்றது. கிளர் அலை அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், என்னுடன் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது, நீங்கள் புரிந்து கொள்ளாத சில விஷயங்களை நான் செய்வேன் என்று கூறினார்கள். மூசா அலை அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறினார்கள். ஆனால் மனித இயல்பின்படி சில விஷயங்கள் நம் கண்களுக்கு தவறாக தெரிந்தால் உடனே கேள்வி எழுகிறது. இதுதான் நமக்கும் வாழ்க்கையில் நடக்கிறது. சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடக்கலாம், ஒரு சோதனை வரலாம், ஏன் இது நடந்தது என்று நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலாவின் ஞானம் நம்முடைய அறிவை விட மிகப்பெரியது என்பதை நாம் நம்ப வேண்டும். அதன் பிறகு மூசா அலை மற்றும் கிளர் அலை அவர்கள் ஒரு பயணத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு கப்பலில் பயணம் செய்தார்கள். கப்பலில் இருந்தவர்கள் அவர்களை இலவசமாக ஏற்றிக்கொண்டார்கள். ஆனால் கிளர் அலை அவர்கள் அந்த கப்பலில் ஒரு சேதத்தை ஏற்படுத்தினார்கள். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் நம்மை எந்த கூலியும் கேட்காமல் அழைத்துச் சென்றார்கள். நீங்கள் இவர்களுடைய கப்பலை சேதப்படுத்தி விட்டீர்களே, இது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்டார்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது மூசா அலை அவர்கள் கேட்டது நியாயமாகவே தெரிந்தது. ஆனால் கிளர் அலை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த அறிவில் வேறு ஒரு உண்மை இருந்தது. அந்த கப்பல் சில ஏழை மக்களுக்கு சொந்தமானது. அவர்களுக்கு பின்னால் ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான். நல்ல நிலையில் இருக்கும் ஒவ்வொரு கப்பலையும் அவன் பறிமுதல் செய்து கொண்டிருந்தான். அதனால் கப்பலில் ஒரு சிறிய குறை இருந்தால் அந்த அரசன் அதை எடுத்துச் செல்லாமல் விட்டுவிடுவான். அந்த சிறிய சேதம் அந்த ஏழை மக்களின் முழு கப்பலையும் பாதுகாத்தது. இங்கே நாம் ஒரு பெரிய பாடத்தை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சிறிய இழப்பு ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். நாம் உடனே ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கவலைப்படாமல் அல்லாஹ்வின் முடிவில் நன்மை இருக்கலாம் என்று நம்ப வேண்டும். நமக்கு ஒரு கதவு மூடப்படும் போது அல்லாஹு தாலா நமக்காக இன்னொரு நல்ல கதவை திறந்து வைத்திருக்கலாம். அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இந்த ரகசியம் தெரியவில்லை. ஆனால் பின்னர் கிளர் அலை அவர்கள் அதன் காரணத்தை விளக்கினார்கள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களின் காரணம் நமக்கு உடனே தெரியாது. ஆனால் அல்லாஹ்வின் ஞானத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து 2வது சம்பவமான சிறுவன் சம்பவத்தையும் அதில் இருக்கும் ஆழமான படிப்பினைகளையும் பார்க்கலாம். அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததியினருக்கும் பொறுமையும் அவன் முடிவுகளில் நம்பிக்கையும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். கப்பல் சம்பவத்திற்கு பிறகு மூசா அலை மற்றும் கிளர் அலை அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். அடுத்து நடந்த சம்பவம் மனிதர்களுடைய மனதை மிகவும் சிந்திக்க வைக்கும் ஒரு சம்பவமாகும். ஒரு சிறுவனை அவர்கள் சந்தித்தார்கள். கிளர் அலை அவர்கள் அந்த சிறுவனுக்கு ஒரு செயலை செய்தார்கள். அதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்தார்கள். எந்த உயிரையும் காரணமின்றி நீங்கள் எடுத்து விட்டீர்களே, இது மிகப்பெரிய விஷயம் அல்லவா என்று கேட்டார்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு அப்பாவியான சிறுவனுக்கு நடந்ததை பார்த்தால் மனித மனம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அன்பானவர்களே, இங்கே நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வை மிகவும் குறைவானது, ஆனால் அல்லாஹ்வின் அறிவு முழுமையானது. நாம் ஒரு நிகழ்வின் வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா அதன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவன்.
பிறகு கிளர் அலை அவர்கள் அந்த சம்பவத்தின் காரணத்தை விளக்கினார்கள். அந்த சிறுவனின் பெற்றோர் நல்ல ஈமான் கொண்டவர்கள். அந்த சிறுவன் வளர்ந்தால் அவர்களுக்கு துன்பத்தையும் வழிகேட்டையும் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் தாலா அறிவித்திருந்தான். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கு பதிலாக இன்னும் சிறந்த தூய்மையான ஒரு குழந்தையை வழங்க நாடினான். இதன் மூலம் நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் மிகவும் நேசிக்கும் ஒன்றை அல்லாஹ் தாலா நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தெரியும். யா அல்லாஹ், ஏன் இப்படி செய்தா என்று நம்முடைய மனம் கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் நம்மை வெறுத்து எதையும் செய்வதில்லை. நமக்கு தெரியாத ஒரு தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவும் நமக்கு சிறந்த ஒன்றை வழங்குவதற்காகவும் அவன் சில முடிவுகளை எடுக்கிறான். ஒரு மருத்துவர் நோயாளிக்கு கசப்பான மருந்தை கொடுக்கும்போது நோயாளிக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் மருத்துவர் அதன் பின்னால் இருக்கும் நன்மையை அறிந்திருக்கிறார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் சில முடிவுகள் நமக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அவனுடைய ஒவ்வொரு முடிவிலும் ஞானம் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். அல்லாஹ்வின் முடிவுகளை நம்புங்கள். ஏனென்றால் நீங்கள் அறியாததை அவன் அறிவான். நமக்கு வரும் சோதனைகளில் பொறுமையாக இருப்பதும் அல்லாஹ்விடம் நல்ல எண்ணம் வைப்பதும் ஒரு முஃமினின் பண்பு. இன்ஷா அல்லாஹ், மூன்றாவது சம்பவமான சுவர் சம்பவத்தையும் அதிலிருந்து நாம் பெறும் அற்புதமான படிப்பினைகளையும் பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு அவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ளும் அறிவையும் அவனுடைய முடிவுகளில் திருப்தியடையும் மனதையும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, மூசா அலை மற்றும் கிளர் அலை அவர்களின் பயணத்தில் நாம் 2 முக்கியமான சம்பவங்களை பார்த்தோம். கப்பல் சம்பவம் மற்றும் சிறுவன் சம்பவம். இரண்டிலும் ஆரம்பத்தில் பார்த்தால் நமக்கு புரியாத விஷயங்களாக இருந்தது. ஆனால் கிளர் அலை அவர்கள் விளக்கிய போது அதன் பின்னால் அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஞானம் இருப்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போது மூன்றாவது சம்பவத்தை பார்க்கலாம். அவர்கள் ஒரு ஊருக்கு சென்றார்கள். அங்கு உள்ள மக்களிடம் உணவு கேட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் அவர்களுக்கு விருந்தளிக்க மறுத்தார்கள். அதே ஊரில் ஒரு சுவர் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. கிளர் அலை அவர்கள் அந்த சுவரை சரி செய்து கட்டினார்கள். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் நமக்கு விருந்தளிக்கவில்லை, நீங்கள் இந்த வேலைக்காக கூலி கேட்டிருக்கலாமே என்று கூறினார்கள். அப்போது கிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுதான் நம்முடைய பிரிவு நேரம் என்று கூறி நடந்த அனைத்து விஷயங்களின் காரணங்களையும் விளக்க ஆரம்பித்தார்கள். அந்த சுவருக்கு கீழே 2 அனாதை குழந்தைகளுக்கான செல்வம் புதைக்கப்பட்டிருந்தது. அவர்களின் தந்தை நல்ல மனிதராக இருந்தார். அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆகும் வரை அந்த செல்வத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அந்த சுவரை பாதுகாத்தான். இங்கே நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை பார்க்கிறோம். நல்ல பெற்றோரின் நற்குணம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதுகாப்பாக அமையலாம். அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்கு பிடித்த விதத்தில் அமைக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த 3 சம்பவங்களையும் சேர்த்து பார்க்கும்போது சூரத்துல் கஹஃப் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. நம்முடைய கண்களுக்கு தெரியும் விஷயங்கள் மட்டும் முழு உண்மை அல்ல. அல்லாஹ்வின் அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. ஒரு இழப்பு வந்தாலும், ஒரு தாமதம் ஏற்பட்டாலும், ஒரு சோதனை வந்தாலும் இதற்கு பின்னால் என் இறைவனின் ஒரு ஞானம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை ஒரு முஃமின் வைத்திருக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான பாடங்கள். முதலாவது, அறிவு இருந்தாலும் பணிவு வேண்டும். இரண்டாவது, வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் உடனே புரிந்து கொள்ள முடியாது, பொறுமை வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வின் முடிவுகளில் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அன்பானவர்களே, சூரத்துல் கஹஃப் ஒரு சம்பவமாக மட்டுமில்லை, இது நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும் ஒரு வழிகாட்டி. அதை ஓதுவோம், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், அதில் சொல்லப்பட்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ், அடுத்த பகுதியில் சூரத்துல் கஹஃபின் இறுதி முக்கியமான சம்பவமான துல்கர்னைன் அலை அவர்களின் வரலாற்றையும் அதிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகளையும் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு பயனுள்ள அறிவை வழங்கி திருக்குர்ஆனை புரிந்து அதன்படி வாழும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.